கவலைகள் எனக்கு எதற்கு, கடல் மேலே நடந்திடுவேன், கடலும் கூட தரையாகும், காற்றும் அடங்கிடும், கஷ்டமெல்லாம் நீங்கிடும், உங்களைத்தானே நம்பி வந்தேன் நான். ஐயா உங்களைத்தானே நம்பி இருக்கேன் நான். போட்டி நடக்குது, போராட்டமாய் இருக்குது, போட்டி நடக்குது, போராட்டமாய் இருக்குது, ஜெயம் தர நீர் இருக்க, பயங்கள் எனக்கு எதற்கு, ஜெயம் தர நீர் இருக்க, பயங்கள் எனக்கு எதற்கு, நம்பிக்கையாய் ஜெயித்திடுவேன், அக்கினி இறங்கி வந்திடும், கர்த்தரே தெய்வம் என்று ஜனமெல்லாம் வணங்கிடும், உங்களைத்தானே நம்பி வந்தேன் நான். ஐயா உங்களைத்தானே நம்பி இருக்கேன் நான். வாசல் அடைக்கப்பட்டு தடையாயிருக்குது, வாசல் அடைக்கப்பட்டு தடையாயிருக்குது, வல்ல தேவன் நீர் இருக்க, கலக்கம் எனக்கு எதற்கு, வல்ல தேவன் நீர் இருக்க, கலக்கம் எனக்கு எதற்கு, ஆர்ப்பரித்து துதித்திடுவேன், அலங்கம் கூட இடிந்து விழும், அதிசயம் நடந்திடும், ஆத்துமாக்கள் கிடைத்திடும், உங்களைத்தானே நம்பி வந்தேன் நான். ஐயா உங்களைத்தானே நம்பி இருக்கேன் நான். உங்களைத்தானே நம்பி வந்தேன் நான். ஐயா உங்களைத்தானே நம்பி இருக்கேன் நான். உங்க வாக்க நம்பி வந்தேன் ஐயா, உங்க பலத்தை நம்பி வந்தேன் ஐயா, உங்க வாக்க நம்பி வந்தேன் ஐயா, உங்க பலத்தை நம்பி வந்தேன் ஐயா. அவர் வாக்க நம்பி நம்ம வாழ்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியா 31 அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தருடைய ஜனமாகிய நாம் கர்த்தர் தருகிற நன்மையினால், அவர் அளிக்கும் நன்மையினால் நாம் திருப்தியாவோம் என்று அவர் சொல்கிறார். திருப்தி என்று சொல்லுகிற போது ஒரு மன நிறைவு, எல்லாம் பெற்றுக்கொண்டது போன்ற ஒரு உணர்வு. இதுதான் எல்லாவற்றிலும் நாம் பெற்றுக்கொண்டு அனுபவிக்கிற திருப்தி என்ற நிலைக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. இந்த உலக பிரகாரமாக நாம் நினைத்த காரியம் நடத்திவிடும் பொழுது ஒரு திருப்தி கிடைக்கிறது. ஆனாலும் பாருங்கள், இது இதைவிட இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்தால் நலமாக இருக்கும் என்ற ஒரு அதிருப்தியும் சேர்ந்து வருகிறது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற அந்த நன்மையில நம்முடைய வாழ்க்கையில் எந்த அதிருப்தியும் ஏற்படுவதில்லை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் பொழுது அதில் திருப்தி இருக்குமே தவிர, இன்னும் கொஞ்சம் நலமாய் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு காரியமும் இருப்பதில்லை. 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கிறது. தேவைக்கு அதிகமான மக்கள், 5000க்கும் அதிகமான ஆண்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள். இப்பொழுது இது எப்படி போதுமானது? அவர்களுக்கு ஒன்றுமே, ஒருவருக்கு கூட அது திருப்தியாய் நிறைவடைந்த உணவாக இருக்குமா என்று தெரியாது. ஆனால் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு கொடுத்ததினால்
கர்த்தர் அருளின அந்த நன்மையினால் ஜனங்கள் எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள் என்று வாசிக்கிறோம். திருப்தியாய் சாப்பிட்டார்கள். ஒருவருக்காகிலும் எனக்கு இது போதவில்லை என்ற உணர்வு இல்லாதபடி ஜனங்கள் எல்லாரும் வேண்டும் அளவுக்கு திருப்தியாய் சாப்பிட்டு மீத துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்களாம். இது ஆண்டவர் இயேசு செய்த ஒரு அற்புதம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அளிக்கும் நன்மையினால் நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களை, ஆவிக்குரிய தேவைகளை எல்லாவற்றிலும் ஆண்டவர் அளிக்கும் நன்மையினால் நம்மை அவர் திருப்தியாக்கி நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை நோக்கி நாம் இன்றைக்கு ஜெபிக்கலாமா? நம்முடைய தேவைகள் எதுவாயிருந்தாலும் ஆண்டவர் திருப்தியாக்கி நம்மை நடத்தப் போகிறார். அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று நீர் கர்த்தர் சொன்னீரே. இந்த காலை வேளையில் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஆண்டவரே இந்த காரியங்களை எனக்கு நிறைவேற்றி என்னை திருப்தியாக்கும், ஆண்டவரே இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கப் போகிறது, இந்த தேவைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று மலைத்து நிற்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அருளுகிற நன்மை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும். தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இறங்கட்டும். கர்த்தர் எனக்கு அருளின நன்மையினால் என் இருதயம் சிந்தை திருப்தியானது என்று சொல்லி கர்த்தரை அவர்கள் உயர்த்தி மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கும். பெரியவர்களை, முதியவர்களை, வாலிபர்களை, வாலிப பெண் பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை, குழந்தைகளை, ஆண்டவரே பெண்களை, ஆண்களை கர்த்தராகிய தேவன் திருப்தியாக்கி நடத்தும். ஒவ்வொரு குடும்பத்தையும் திருப்தியாக்கி நடத்தும். அவர்கள் கல்வி தேவையாயிருந்தாலும், குடும்ப தேவையாயிருந்தாலும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாக இருந்தாலும், எந்தெந்த காரியங்களுக்காக அவர்கள் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அத்தனை காரியத்திலும் அவர்களை திருப்தியாக்கி ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நன்மையினால் நிரப்பி நம்மை திருப்தியாக்கி ஆசீர்வதிப்பார். ஆமென்.